வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். அதாவது நம்ம நாகபுரத்தில் ஒவ்வொரு விசேஷங்கள் நடக்கும் போதும் அதில் முழுமையாக அம்மாவினுடைய அருள் மட்டும் போய் பக்தர்களுக்கு முழுமையாக சேரணும் அப்படிங்கக்கூடிய அந்த நோக்கம் மட்டும் எனக்கு எப்பவுமே அதிகமாக இருக்கும். அம்மாவுக்கு எப்படி பார்த்து பார்த்து ஒவ்வொரு செயலும் நான் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேனோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே அம்மாவை நம்பி அந்த நாளில் அம்மாவினுடைய ஒரு அருளை பெறுவதற்காக வரக்கூடிய அந்த பக்தர்களுடைய மன நிறைவை நான் ரொம்ப கவனமாக பார்ப்பேன். அவங்க நிறைவாக போகணும், ஏதோ ஒரு வகையில் அவங்க சந்தோஷமாக ஆனந்தமாக நம்ம தாய் வீட்டுக்கு போனால் எப்படி திருப்தியாக இருக்குமோ அந்த திருப்தியை கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நான் நினச்சிட்டே இருப்பேன். அந்த வகையில் இப்போது நமக்கு இந்த ஆடி மாதம் முழுக்கவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய அம்பாளுக்கு உரிய தினங்கள் தான் நிறைய வருது, நிறைய. அந்த வகையில் இப்போ நம்ம வரக்கூடிய திங்கட்கிழமை வரக்கூடிய ஆடிப்பூரம் திருவாடிப்பூரம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆடிப்பூரம் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு வளைகாப்பு நிகழ்வு நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடக்கும். அதை விட ஒரு முக்கிய விஷயம் என்னென்னா, ஆண்டாள் அன்னை பிறந்த தினம், ரொம்ப ஒரு புனிதமான ஒரு நாள். அந்த புனித தினம் மங்கையர்களுக்கே உரிய ஒரு தினம், அருளை பெறுவதற்கான அற்புத தினம். அந்த தினம் நிறைய திருமணம் நடக்காதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொன்னால் இந்த திருவாடிப்புறமான இந்த ஆடிப்புற தினம்தான் ஒரு வரப்பிரசாதமான ஒரு நாள். இந்த நாளில் அம்பாளுக்கு நடக்கக்கூடிய அந்த வளைகாப்பு நிகழ்வில் அந்த அன்னம் வாங்கி உண்ணும் போதும் சரி, அம்பாளுக்கு படைத்த அந்த வளைகள், புடவை, மஞ்சள் குங்குமம், தாலி கயிறு இதெல்லாம் நம்ம வாங்கிக்கும் போதும் சரி, உண்மையிலேயே அதை விட ஒரு பேரருள் வேறு எதுவுமே கிடையாது. குறைபட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நிறைவு தரக்கூடிய இந்த அற்புதமான மங்களகரமான ஆனந்தகரமான ஒரு நிகழ்வு அப்படின்னா இந்த ஆடிப்போகிற நிகழ்வு. இந்த நிகழ்வு போன முறை நம்ம அம்மாவுக்கு கோவில் வேலை நடந்ததுனால நடக்கலை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், போன வருஷம் கோவில் வேலை நடந்தது, புரட்டாசியில் தான் நம்ம கும்பாபிஷேகம் நடந்தது. அதனால் ஆடிப்பூர நிகழ்வு வேறு முறையாக நடந்தது. எப்படி நடந்ததுன்னா, அமாவாசை அப்போவே இப்போ நம்ம ஆடி அமாவாசை நடத்தணும் இல்லையா, அந்த மாதிரி பூச்சூடி திருவிழா அப்படின்னு சொல்லி வாராகிக்கு ஒரு பூச்சூடி திருவிழா நடத்தணுமே தவிர இந்த ஆடிப்பூர நிகழ்வான வளைகாப்பு நிகழ்வு நம்ம பண்ணலை. இந்த முறை நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப விமர்சையாக, ரொம்ப அம்மாவுக்கு உரிய எல்லா விஷயங்களும் எப்படி பார்த்து பண்ணுறேனோ, நான் முன்னாடி சொன்னது மாதிரி உங்களுக்கும் அதில் பல விஷயங்களை நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில் முக்கியமாக அம்மாவுக்கு சாற்றப்படக்கூடிய அந்த ஒரு அற்புதமான வளையல்கள்னு சொன்னால், அந்த வளைகாப்பு நிகழ்வுகள் நடத்தப்படக்கூடிய அந்த நிகழ்வில் அம்பாளுக்கு சாத்தப்படக்கூடிய அந்த வளையல்களை உங்கள் எல்லாருக்கும் நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். மஞ்சள், குங்குமம், மாங்கல்ய கயிறு, அதோட புடவை, ஜாக்கெட்டு, அதோட முக்கியமாக அம்பாளுக்கு சாத்தப்படக்கூடிய வளையல்கள். நேரில் வரக்கூடியவங்களுக்கு 5 வகை சாதத்தோடு அன்னதானமும் இருக்குது. அதோட நீங்கள் இந்த பிரசாதங்களும் பெற்று செல்லலாம். ஆனால் இதை பெறுவதற்கு இந்த வெளியூரில் இருக்கிறவங்க, இப்போ சமீபத்தில் அந்த திருமாங்கல்ய நிகழ்வு நடந்தப்போ எல்லாரும் கேட்ட கேள்வி என்னென்னா, அம்மா நாங்கள் வர முடியலை, அது எங்கள் கையில் இல்லை, சூழ்நிலைகள் சரியாக இல்லாத போது எங்களுக்கு அம்மாவினுடைய பிரசாதம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா. அந்த வகையில் இந்த ஆடிப்பூர நிகழ்வில் அம்பாளுக்கு சாற்றிய புடவை, உங்களுக்கு வளையல், மஞ்சள், குங்குமம், கயிறு எல்லாமே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக அம்மா இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கேன். நீங்கள் எல்லாரும் கேட்டதுனால இந்த ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் போய் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இதற்கான ஒரு சிறிய ஒரு காணிக்கைங்கிறது இதில் செலுத்தினால்தான் நம்ம இதை அனுப்பி வைக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் பண்ண முடியும். அது எவ்வளவு என்ன அப்படிங்கிறத நீங்கள் கோவில் நம்பருக்கு கோவில் நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டு உங்களுடைய பெயர் மற்றும் அட்ரஸை பதிவு பண்ணி வைக்கும்போது அம்பாளுக்கு சாற்றிய அழகான பட்டுப்புடவையும் மாங்கல்யமும் வளையலும் மஞ்சள் குங்குமம் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு உங்கள் இருக்கிற இருப்பிடத்துக்கே நம்ம அனுப்பி வைக்க போகிறோம். உங்களுக்காக, அம்மாவினுடைய தீவிர பக்தர்களுக்காக. ஒரு திருப்பிரசாதம்ங்கிறது உண்மையாகவே
அம்பாள் மேலே பட்டு அவங்களுக்கு செய்த அந்த பூஜையும் அவங்க மேலே சாட்சிய அந்த பொருட்களும் நம்ம வீட்டு தேடி வருது அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய பாக்கியம். இல்லம் தேடி அம்பாளினுடைய அனுகிரகம் வரப்போகுது. இந்த ஒரு முயற்சி அம்மாவினுடைய உத்தரவின் பேரில் நான் எடுத்திருக்கேன். அம்மா கிட்ட உத்தரவு கேட்காமலோ அம்மா ஒரு செயலை செய் அப்படின்னு சொல்லாமலோ நான் எதுவுமே செய்ய மாட்டேன். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதுவும் அம்பாள் பரிபூரணமாக எனக்கு உத்தரவு கொடுத்தாங்க. என்னோடய பிள்ளைங்கள் எங்கே இருந்தாலும், என்னுடைய உண்மையான பக்தர்கள் எங்கே இருந்தாலும் அந்த செயலை செய்கிறதுக்கு நான் மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேங்கக்கூடிய அந்த ஒரு உத்தரவின் பேரில் தான் இது நடக்குது. இது வாய்ப்பல்ல, வரம். பயன்படுத்திக்கங்க. ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த ஒரு அற்புதமான ஒரு பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில். நேரில் வரக்கூடியவங்க நேரில் வந்து பதிவு பெற்ற பிறகு தான் நான் அவங்க பூஜைக்கு வந்து கலந்துக்க போகிறாங்க. அம்பாளுக்கு சாட்சிய புடவை, மஞ்சள், குங்குமம், கயிறு மற்றும் வளையல்கள் எல்லாமே உங்களுடைய இருப்பிடம் தேடி அழகாக வந்து சேரப்போகுது. அருளோடு நிறைந்த ஒரு அருளோடு வந்து சேரப்போகுது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில். நன்றி, வணக்கம்.